விரிவான செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை நாம் செலுத்துவோம். அலங்கார மீன்கள், நீரியல் தாவரங்கள் மற்றும் நீரியல் உபகரணங்களை உள்ளடக்கிய மின் விசித்ரு 2016 கண்காட்சியை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆரம்பித்து வைத்தார். இலங்கை தேசிய நீரியல் உற்பத்தி அபிவிருத்தி அதிகார சபையினால் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் அலங்கார மீன்கள் மற்றும் அலங்கார நீரியல் தாவரங்களின் ஏற்றுமதியின் கேள்வியை அதிகரிக்கும் நோக்கில் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தொடக்கம் 7ஆம் தேதி வரை இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இதில் 100 கண்காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அலங்கார மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் மக்களை தெளிவுபடுத்தும் நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. உள்நாட்டு அலங்கார மீன் தொழிற்துறையில் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை ஆராய்ந்து தொழிற்துறையை சர்வதேசத்திற்கு தரம் உயர்த்தல் மற்றும் சர்வதேச ஈர்ப்பினை உற்பத்தி துறையில் மேம்படுத்தல் ஆகியன இந்த கண்காட்சியின் முக்கிய இலக்காகும். அலங்கார மீன் உற்பத்திக்கு பங்காற்றுபவர்களுக்கு இதன்போது ஜனாதிபதி பரிசில்களை வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர் மஹிந்த அமரவீர மற்றும் பிரதி அமைச்சர் திலீப் வெத ஆராய்ச்சி ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஜனாதிபதிக்கு நினைவு சின்னமும் வழங்கப்பட்டது.